நம்முடைய சனாதன தர்மத்தில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம நன்னா வச்சுக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் எல்லாம் சொல்லியிருக்கு. இதுக்கு அந்த வானியல் சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம்லாம் அதனுடைய பங்கெல்லாம் ரொம்ப அளப்பரியது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் இதை பற்றி நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை. இப்போ உதாரணமாக வருகின்ற செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி சந்திர கிரகணம் வருது. இந்த சந்திர கிரகணம் பொதுவாக பௌர்ணமி நாளில் வரும். அப்போ இந்த ட்ரிப்பு இந்த சந்திர கிரகணம் கரெக்டாக சதயம்ங்கிற அந்த ராகுவுடைய நட்சத்திரத்தில் பிடிக்கிறது. இந்த ராகுவுடைய நட்சத்திரம் தான் ராகு கிரஸ்தம்னு சொல்லுவாள். அப்போ ராகுவுடைய நட்சத்திரம் சதயம். இப்போ ராகுவுடைய நட்சத்திரங்கள் எதுன்னு சொன்னால் சதயம், சுவாதி, திருவாதிரை. இது ஜென்ம அணுஜென்ம திருமணம். சதயம், திருவாதிரை, சுவாதி, இது மூன்றும் ராகுடைய நட்சத்திரம். அப்போ இந்த ராகுடைய நட்சத்திரத்தை சந்திர கிரகணம் பிடிக்கிறது. இப்போ இந்த சந்திர கிரகணம் அன்றைக்கி ராத்திரி 9:30 மணிக்கு மேலே பிடிக்க ஆரம்பிக்கிறது. ராத்திரி 11:30 மணிக்கு மத்தியம காலம், முடியும் போது ராத்திரி 1:30 மணிக்கு முடிகிறது. எனவே இந்த சந்திர கிரகண காலத்தில் நம்ம அந்த சந்திர கிரகணம் ஆரம்பிக்கும் போதும் சரி, அது முடியும் போதும் சரி, அந்த சங்கல்பம் பண்ணிவிட்டு ஒரு ஸ்நானம் பண்ணிக்கணும். இந்த ஸ்நானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த சந்திர கிரகணத்துக்கு பீடிக்க டயத்தில் மந்திரங்கள் இருக்குது. மந்திரம் தெரியாதவா வெறும் காயத்ரி சொன்னால் பிராயச்சித்தமாகும். அதனால் அந்த மத்தியம காலத்தில் தர்ப்பணம் பண்ணணும், அந்த 11:30 மணிக்கு ராத்திரி. அதனால் இந்த சந்திர கிரகணங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பற்றி நம்ம நிறைய வீடியோவை அடுத்தடுத்து கொடுக்க போகிறேன். ஏன்னா இதனுடைய இம்பார்ட்டண்ட் நிறைய பேருக்கு தெரியல. அதனால் வருகின்ற 7ஆம் தேதி எல்லோரும் அந்த மத்தியானம் அந்த ஒரு 12:30 மணி 1 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ஸ்நானம் பண்ணி, அதன் பிறகு பூஜைகளை பண்ணி, யாருக்கு இந்த கிரகணம் பீடிச்சிருக்கோ அவாவா அந்த கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணி யாருக்காவது பிராமணர்களுக்கு தட்சிண தாம்பூலம் கொடுக்கணும். அதில் யாராக இருக்குதுன்னு சொன்னால் அந்த சதய நட்சத்திரம், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம், இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய இந்த 3 பேர். அதுபோக இந்த சதய நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரம் இல்லையா, இதுக்கு ஜென்ம அணுஜென்ம திருஜென்ம நட்சத்திரங்கள் அப்படின்னு சொன்னால் திருவாதிரை, சுவாதி. அப்போ மொத்தம் எத்தனை? 6 நட்சத்திரம், 5 நட்சத்திரங்கள். அவிட்டம், சதயம், பூரட்டாதி, திருவாதிரை, சுவாதி. இந்த 5 நட்சத்திரக்காரர்கள் இதற்கு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும்.